அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தென்கொரியாவில் பயங்கர காட்டுத்தீ, பல ஏக்கர் நிலப்பரப்பு தீயில் கருகி நாசம். ஏமன் மீதான அமெரிக்காவின் ரகசிய போர் திட்டங்கள் ஊடகத்தில் கசிவு, ட்ரம்ப் அரசுக்கு நெருக்கடி. சூடானில் பள்ளிவாசல் மீது தாக்குதல், 5 பேர் உயிரிழப்பு. ஒரே நாளில் 1000 அமெரிக்க கோல்ட் கார்டு விசா விற்பனை. தொடரும் போர் பதட்டம், இஸ்ரேல் அரசுக்கு ஹமாஸ் விடுத்த எச்சரிக்கை. ஒரே இரவில் 139 ட்ரோன்களை ஏவிய ரஷ்யா. ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேல் இடைமறித்ததாக தெரிவிப்பு. இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக வலுக்கும் மக்கள் போராட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். தென்கொரியாவின் தென்கிழக்கு பகுதிகளில் பயங்கர காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிகின்றது. காட்டுத்தீயினால் சுமார் 36 ஏக்கர் நிலப்பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதிகள் சாம்பல் மண்டலமாக காட்சியளிக்கின்றன. சான்ஷியாங் பிராந்தியத்தில் பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வாகனங்களும் 100க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இன்று காலை நிலவரப்படி காட்டுத்தீ பரவிய இடங்களுள் 90% பகுதிகளில் தீ கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் மீதான அமெரிக்காவின் ரகசிய போர் திட்டங்கள் பொதுவெளியில் கசிந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் சிக்னலற்ற பாதுகாப்பான செய்தியிடல் செயலி மூலம் பகிர்ந்த போர் திட்டங்கள் தவறுதலாக அட்லாண்டிக் பத்திரிகை தலைமை ஆசிரியர் ஜெப்ரி கோல்பர்க்கு சென்று சேர்த்துள்ளது. கடந்த மார்ச் 13 இந்த உயர்மட்ட அதிகாரிகள் சிக்னல் செயலி குரூப் சாட்டிங் இல் ஏமனில் ஈரான் ஆதரவு பெற்ற கவுதி அமைப்பினருக்கு எதிராக வரவிருக்கும் இராணுவ தாக்குதல்கள் குறித்து விவாதித்தனர். இந்த சாட்டிங்கில் அட்லாண்டிக் இதழ் ஆசிரியர் ஜெப்ரி கோல்பர்க் தவறுதலாக இன்வைட் செய்யப்பட்டு இணைந்துள்ளார். ஜெப்ரி கோல்பர்க் கூற்றுப்படி இந்த குழுவில் மொத்தம் 18 உறுப்பினர்கள் இருந்தனர். பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்செட், துணை அதிபர் கேடி வான்ஸ், வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ மற்றும் தேசிய புலனாய்வு இயக்குனர் துளசி கபார்ட் ஆகியோரும் அதில் அடங்குவர். இந்த குழுவில் சேருமாறு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸிடம் இருந்து தனக்கு இன்வைட் வந்ததாக ஜெப்ரி கோல்பர்க் கூறுகிறார். ஏமனி தாக்குதலுக்கான இலக்கு இடங்கள், தாக்குதல் வரிசை முறை மற்றும் பயன்படுத்த வேண்டிய ஆயுதங்கள் போன்ற முக்கியமான விவரங்கள் இந்த குழுவில் பகிரப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் கோல்பர்க் தகவலை பெற்று 2 மணி நேரத்துக்கு பிறகு அமெரிக்கா ஏமனில் உள்ள கவுதி அமைப்பினர் இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்களை தொடங்கியது. மிகவும் ரகசியமான செயல்பாடுகள் வெளியே கசிந்ததும் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் தவறுகளால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலும் இது உண்மைதான் என தெரிவித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. பத்திரிகையாளரை தவறுதலாக இன்வைட் செய்த பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்செட் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் மௌனத்தை கடைபிடித்து வருகின்றார். அமெரிக்காவின் வழிகாட்டுதலில் பாலஸ்தீனம், லெபனான், ஏமன் உள்ளிட்ட நாடுகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் அமெரிக்கா தீட்டி வரும் போர் திட்டங்கள் மத்திய கிழக்கில் பதற்றத்தை கூட்டியுள்ளது. சூடானில் பள்ளிவாசல் ஒன்றின் மீது துணை இராணுவ படையினர் நடத்திய பீரங்கி தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். சூடானின் தலைநகரான கார்டூமில் உள்ள இஸ்லாமிய மத வழிபாட்டு தலத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததுடன் பலர் படுகாயமடைந்துள்ளனர். தலைநகர் கார்டூமினை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவர இராணுவம் தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் துணை இராணுவ படையினர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சூடானில் கடந்த 2021 இராணுவ ஆட்சியை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து நாட்டின் தலைவராக இராணுவ தளபதியான ஜெனரல் படக் அல்பர்கான் செயல்பட்டு வருகிறார். அவருக்கு அடுத்த நிலையில் துணைத் தலைவராக துணை இராணுவ படையின் தளபதியான ஜெனரல் முகமது கேம்டன் டக்கவுல்லா செயற்பட்டு வருகின்றார். இதனிடையே துணை இராணுவத்தின் படைப்பிரிவுகளில் ஒன்றான அதிவிரைவு ஆதரவு படையினரை இராணுவத்துடன் இணைக்க இராணுவ தளபதியான ஜெனரல் படக் அல்பர்கான் முயற்சி மேற்கொண்டார். இதற்கு துணை இராணுவ படையின் அதிவிரைவு ஆதரவு படையினர் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியது.
இதனால் இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் இடையே கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் கடும் மோதல் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்த கோல்ட் கார்டு விசா திட்டத்தின் கீழ் ஒரே நாளில் 1000 கோல்ட் கார்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நிரந்தரமாக குடியேற கோல்ட் கார்டு விசா திட்டத்தை அந்நாட்டு ஜனாதிபதி ட்ரம்ப் கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்திருந்தார். இந்த விசா 5 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த கோல்ட் கார்டு விசாவில் கிரீன் கார்டு விசாவை விட அதிக சலுகைகள் உள்ளது என்று ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த நிலையில் அமெரிக்காவின் கோல்ட் கார்டு விசா திட்டத்துக்கு அமோக வரவேற்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க வர்த்தக அமைச்சர் கேவார்ட் லூட்னிக் கருத்து தெரிவிக்கையில், ட்ரம்ப் அறிவித்த கோல்ட் கார்டு விசா திட்டத்தின் கீழ் ஒரே நாளில் 1000 கோல்ட் கார்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் கோல்ட் கார்டு வாங்குவதற்காக பலர் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அவர்கள் வரிசையில் நிற்பதாகவும் அமெரிக்க வர்த்தக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலில் இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள பணை கைதிகளை பிணமாக பார்க்க வேண்டிய அபாய நிலை உருவாகக்கூடும் என இஸ்ரேல் அரசுக்கு ஹமாஸ் அமைப்பு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியிருப்பதுடன் காசா பகுதியில் தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது. இதனால் போர் நிறுத்தத்துக்கு பின் காசாவில் நடத்தப்பட்டுள்ள பல்வேறு கட்ட தாக்குதல்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 50,000-ஐ கடந்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் ஹமாஸ் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டுள்ள காணொளியில் இஸ்ரேலிய பணை கைதிகளாக சிக்கியிருக்கும் எல்கானா பாக்போட் மற்றும் ஜோசப் கைம் ஒகான் ஆகிய இருவரையும் சித்திரவதை செய்ய முற்படுவது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றுள்ளது. சமூக வலைதளமான டெலிகிராமில் ஹமாஸ் பயன்படுத்தும் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ள இந்த காணொளியில் ஹமாஸ் பிடியில் இருக்கும் அவர்கள் இருவரும் தாங்கள் எதிர்கொண்டு வரும் கடினமான சவால்களை எடுத்துச் சொல்லி போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் அரசை வலியுறுத்தியுள்ளனர். குறித்த பதிவில் நேரம் விரைவாக கடந்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றது ஹமாஸ் தரப்பு. அத்துடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை மட்டுமே உங்கள் நாட்டு மக்களை மீண்டும் தாயகம் அளித்து வர வழிவகை செய்யும் என்றும் குறிப்பிட்டு தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட இஸ்ரேலை மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் ஹமாஸ் அமைப்பினர். ரஷ்யா ஒரே இரவில் 139 ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக உக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு நடந்த தாக்குதலில் ரஷ்யா 139 ட்ரோன்களையும் ஒரு இஸ்கந்தர் எம் பாலிஸ்டிக் ஏவுகணையையும் ஏவியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. விமானப்படை 78 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளது. மேலும் 34 ட்ரோன்கள் தங்கள் இலக்குகளை அடையவில்லை என்று டெலிகிராமில் ஒரு அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளது. டெல்லவி உட்பட நாட்டின் மத்திய பகுதிகளில் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒலித்ததை தொடர்ந்து ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் ராணுவம் இடைமறித்ததாக கூறியுள்ளது. இஸ்ரேலின் பல பகுதிகளில் சிறிது நேரத்துக்கு முன்பு ஒலித்த சைரன்களை தொடர்ந்து ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலிய எல்லைக்குள் கடப்பதற்கு முன்பு இடைமறிக்கப்பட்டது என்று ராணுவ அறிக்கை தெரிவித்துள்ளது. இதனால் ஜெருசலேமில் உள்ள பத்திரிகையாளர் தூரத்தில் பல மௌனமான வெடிப்பு சத்தங்களை கேட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக ஜெருசலேமில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காசா போரில் பிணை கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் மக்களை விடுவிக்க ஹமாஸ் அமைப்புடன் அமைதியான முறையில் தீர்வு காண பிரதமர் முனைப்பு காட்டவும் வலியுறுத்தி நெதன்யாகுவுக்கு எதிரான மக்களின் போராட்டம் இஸ்ரேலில் கடந்த ஒரு வாரமாகவே நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு பிரிவு தலைவரை நீக்குவதற்கான நடவடிக்கையில் பிரதமர் ஈடுபட்டு வருவதற்கு மக்கள் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் பாதுகாப்பு பிரிவு தலைவராக உள்ள ட்ரோனின் பார் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக இஸ்ரேல் ஊடகங்களில் தகவல் வெளியானதை தொடர்ந்து அவரை பதவியிலிருந்து நீக்க பிரதமர் நெதன்யாகு திட்டமிட்டிருப்பதாக தெரிகின்றது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இஸ்ரேல் குடிமக்களில் ஒரு பகுதியினர் பிரதமரை கண்டித்து திங்கட்கிழமை இரவு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெருசலேமில் அமைந்துள்ள பெஞ்சமின் நெதன்யாகுவின் வீட்டின் முன்பு திரண்ட நூற்றுக்கணக்கான மக்கள் அவருக்கு எதிராக முழக்கம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.